வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல வரேன். ஒரு புதுசாக கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க வீட்டிலே அப்பா அம்மா அவங்களும் அங்கே இருந்தாங்க. கணவன் வேலைக்கு போகிறவர், மனைவி வந்து வீட்டிலே தான் இருக்காங்க. அந்த கணவனுடைய அப்பாவும் வேலைக்கு போகிறாரு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு மாமியாரும் மருமகளும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது மருமகள் வந்து மாமியாரை நல்லா கவனிச்சிக்கிறாங்க, நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் மாமியார் வந்து கொஞ்சம் ஒரு கித்தப்பா அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வரும்போது எதிர்முனையில் இருக்கவங்க ஜென்ரலாக விசாரிக்கிறது தானே. ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா உடனே குழந்தை பேரன் பேத்தி இருக்கா, ஏதாவது விசேஷமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த மாமியார் வந்து அதெல்லாம் இல்லை, எங்கே இதாவது உங்கள் சொந்தக்காருக்கு இதே டேட்டில் தான் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்கிறா, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த பொண்ணு ஒன்றும் இதாகலை, கடவுள் கையில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புது. உடனே அதை மருமகள் கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் மனசு சங்கடமாகுது. உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சாயந்தரமாக கணவர் வராரு. அவர் இருந்தது அம்மாக்கிட்ட சந்தோஷமான விஷயமா, நான் எனக்கு இதுமாரி ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, மேனேஜர் ஆகிடுறேன், ஆஃபீஸ்லேருந்து இப்போ மேனேஜர் ஆகிடுறேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா, வேலை வந்து சென்னைக்கு போகணும், சென்னையில் தான் நம்ம போய் வேலை செய்யணும் தனியான்னு சொல்கிறாரு அவர். நீ எப்படி தனியாக போய் இருப்ப அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, நம்ம எல்லாமே போகலாம், நான் மனைவி நீங்கள் அப்பா எல்லாம் போய் அங்கே சென்னையில் தனியாக வீடு எடுத்துகிட்டு, எனக்கு கொஞ்சம் சம்பளமும் நிறையா இருக்குது, அதனால் நம்ம அவங்க போய் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த சம்பளமே போதும் அப்படின்றாங்க. அவங்க உடனே அப்பா வேலை செய்கிறாரு அப்பான்றாங்க. அப்பா வேலை செய்கிறார், அது பரவாயில்லம்மா, இப்போ அவருக்கு வயசாகிடுது, அவர் எதுக்கு வேலைக்கு போகணும், அவர் இது பண்ண சொல்கிறாங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அம்மா வந்து அப்படிலாம் இல்லை, அப்பாலாம் அங்கே விட்டு வேலைக்கு வரமாட்டார் அப்படின்னு, இல்லைனா அது ப்ரொமோஷன் வேணான்னு சொல்லி நீ சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருன்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் அப்படிலாம் இல்லைம்மா, நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க முடியாதுன்றாங்க. சரி, இல்லைனா என்ன பண்ணுறோமா, நானும் என்னுடைய மனைவி மட்டும் போகிறோம், சென்னை போயிட்டு அங்கே தங்கியிருந்து வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுறேன் அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்கிறார். உடனே டக்குன்னு அந்த மாமியார் மருமகளை பார்த்து, நீ சொல்லி விட்டியா, தனி கொடுத்துரும் போது தான் உன்னுடைய எண்ணம், அதுமாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. அந்த புதுசாக மனைவி இருந்தாங்களே அவங்க வந்து எதுவும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் கணவர்கிட்ட இதை பற்றி பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க இதுமாரி குறை சொன்னாங்க. டக்குன்னு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அம்மா வந்து என்னம்மா, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி குழந்தை இல்லை அப்படின்ட்டு. உடனே அவரும் அம்மாக்கிட்ட கோவப்படாமல், இல்லைம்மா நாங்கள் தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம், கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு நான் பார்த்து இது பண்ணேன், சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும், அதுக்கு உண்டான இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வந்து வாழ்க்கையில் வந்து கல்யாணம்ன்றது நடக்கிறது இப்போ ஒரு விஷயம். அது இல்லாமல் குழந்தை பிறக்குது என்பது பல்வேறு உணவு பழக்கங்கள்லாம் கொஞ்சம் முன்ன டிலே ஆகலாம், ஆனால் இல்லைன்னுலாம் இருக்கல. மருத்துவம் இன்றைக்கி நல்ல முறையில் வந்துடுது. ஒரு கொஞ்சம் டிலே ஆனால் கூட அதை சரி பண்ணி குழந்தைய பார்த்துக்க முடியும். இருந்தாலும் மாமியார் வந்து அது மாதிரி அவங்களுடைய பிற்போக்கான சிந்தனைகளால் மருமகளை கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆசைகள், அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் மாமியார் மருமகளும் ஒரு சந்தோஷமான நிலையில் இருந்தாங்கன்னா வந்து அந்த குழந்தை பிறப்பு என்பது ஒரு தடையாக இருக்காது. அது தானாகவே நடந்துடும். அதுதான் அதில் இருக்கும். நன்றி, வணக்கம்.